ஹாய் நண்பா நண்பீஸ், எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் வணக்கம். தளபதி நடித்த ஜனநாயகம் படத்திலிருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் வீடியோ வெளியிட்டாங்க. அந்த ஒரு 3 நிமிஷம் வீடியோவில் தளபதி நடித்த 40 படங்களோட ரெஃபரன்ஸ் இந்த ஒரு வீடியோவில் இருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆமாங்க, இருக்குது. அது என்னென்ன படங்கள், என்னென்ன ரெஃபரன்ஸ் பார்த்துருவோமா? நான் உங்கள் அசோக், இது உங்கள் கவிசோக் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அந்த சாங் ஓப்பனிங்லேயே 2 சைட்லேயும் கடைகள் நிறையா இருக்கும். அந்த கடைகளில் மேசமணி பெயிண்டிங் கான்ட்ராக்ட், முத்துப்பாண்டி அரிசி மண்டி, ஜேடி காலேஜ், திருமலை மெக்கானிக் ஷாப் அப்படின்னு பல ரெஃபரன்ஸ் இருந்துச்சு. அது இன்னும் நான் தெளிவாக நோட் பண்ண நினச்சேன், முடியல. ஒரு சிலது இந்த அழகிய தமிழ் மகன்லாம் அழகிய தமிழ் மகன் தெரியுது, ஆனால் தெளிவாக தெரியல. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், முடியல, அதை எடுக்க முடியல. அப்புறம் எப்படி நீ ரெஃபரன்ஸ் சொல்லுவேன்னு கேட்குறீங்களா? கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், கேளுங்க. இந்த படத்தில் உள்ள ஒவ்வொரு இமேஜ் இருக்குல்ல, பழைய படங்களோட இமேஜுகளை இந்த ஒரு பாட்டில் ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்துட்டு போகும். அதை நோட் பண்ணி அதில் மொத்தம் எத்தனை படங்கள் இருக்குது, எத்தனை படங்களோட ரெஃபரன்ஸ் இந்த பாட்டில் இருக்குது இந்த ஒரு வீடியோவில் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போமா? இப்போ ஃபஸ்ட்டு படம் நாளைய தீர்ப்பு, தளபதியோட முதல் படம். இந்த படத்துக்கு ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்துச்சு. ஒரு டைரக்டர் பையனாக இருந்தால் ஈஸியாக சினிமாக்குள்ளே வந்துடலாம், யார் வேணாலும் பணம் இருந்தால் யார் வேணாலும் உள்ளே வந்துடலாம், சினிமா நடிக்க வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருந்துச்சு. ஆனால் இப்போ நம்ம தளபதி இருக்கிற இடம் 2வது ரசிகன். இதெல்லாம் இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்களா? விஷ்ணுவில் எனக்கு ஃபேவரட் படங்க சின்ன வயசில். நான் அதிகமாக ஆசைப்பட்டு பார்த்த படம் விஷ்ணு. மாண்புமிகு மாணவன். அது அந்த டைட்டில் கார்டு மாதிரி கொடுப்பாங்க, அதுலேயும் வரும். அது இல்லாமல் அந்த வீடியோவில் இடையில ஒரு இமேஜுக்கு பின்னாடி வச்சுருப்பாங்க. உங்களால் நோட் பண்ண முடிஞ்சால் நோட் பண்ணி கமெண்டில் சொல்லுங்கள். லவ் டுடேல எப்படியாப்பட்ட படம்? காதலுக்கு மரியாதை ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்குற படம். அந்த காலத்தில் அப்படி ஓடின ஒரு படம் அது. பூவே உனக்காக, இப்போ வரைக்கும் நிறைய பேருக்கு ஃபேவரட்டான படம் பூவே உனக்காக. நிலாவே வா அதில் இருக்கிற சாங்ஸ் எல்லாம் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். என்றென்றும் காதல் அந்த படம் ஃப்ளாப் தான், இருந்தாலும் அதில் ஒரு சில சாங்ஸ் நல்லாயிருக்கும், நான் கேட்டிருக்கேன். கண்ணுக்குள் நிலவு படத்தில் ஒரு மனநல பாதிக்கப்பட்டவன் மாதிரி நடிச்சிருப்பார் நம்ம தளபதி. துள்ளாத மனம் துள்ளும் அந்த படம் நான் பார்க்கும்போது டிவியில் போடும்போது எங்கேயுமே போக மாட்டேன், எந்த பக்கம் நான் மாட்டேன், அப்படி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன். அவ்வளோ பிடிக்கும் அந்த படம். தமிழன். ஆக்சுவலாக தளபதி இப்போ அரசியல் இருக்காரு. இவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அரசியல் பேசணும், அதாவது எல்லாருக்கும் புரிகிற மாதிரி அரசியல் பேசணும் படம். அதுக்கு முன்னாடி பேசியிருக்காரு மாண்புமிகு மாணவனில் பேசியிருக்காரு, அதுக்கு முன்னாடி நாளைய தீர்ப்புலே பேசியிருக்காரு. இருந்தாலும் நம்ம உன்னிப்பாக கவனிச்சது தமிழன் படத்தில் நிறைய அரசியல் பேசியிருக்காரு. நீங்கள் வேணால் அந்த படத்தை மறுபடியும் கூட டவுன்லோட் பண்ணி கூட பாருங்கள். பத்ரி, வசீகரா, திருமலை, கில்லி, அழகிய தமிழ் மகன், திருப்பாச்சி, சுக்ரன், காவலன், நண்பன், தலைவா, ஜில்லா, வேலாயுதம், போக்கிரி, வில்லு, துப்பாக்கி, கத்தி, தெரி, மெர்சல், சர்க்கார், மாஸ்டர், பிகில், பீஸ்ட், வாரிசு, லியோ, தி கோட், இப்போ ஜனநாயகன். நேற்று தளபதி கச்சேரி சாங்கை போட்டு எல்லாம் வைப் பண்ணிட்டு இருந்திருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா நானும் வைப் பண்ணிட்டு தான் இருந்தேன். நம்ம அனிருத் மியூசிக்கில், அனிருத்னா சும்மாவா, சொல்லவே வேணாம். அதுவும் தளபதிக்கு அனிருத்துக்கு என்ன காம்பினேஷன் தெரியல.
அனிருத்தை வச்சு ஒரு பாட்டு பண்ணால செம ஹிட். ஸோ இந்த பாட்டில் எனக்கு தெரிஞ்ச டீகோடிங்க நான் எடுத்துக்கொண்டு வந்து சேர்த்துருக்கேன். இது என்னோட ஃபஸ்ட்டு வீடியோ, அதனால் நீங்கள் வந்து ஏதோ நிறை குறைகள் இருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணாதான் நான் அடுத்தடுத்த வீடியோக்கள் பண்ணுறேன். இதுக்கப்புறம் என்கிட்ட என்னென்ன குறைகள் இருக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை நான் திருத்திக்க பார்க்குறேன். ஓகேங்களா?